எல்லாருக்கும் வணக்கம். இப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கி ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோவோட தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். நான் மற்ற யூடியூப்லையும் நான் போட்டிருக்கிறேன். யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேசும் பொருளாக, அதாவது நான் இப்போ அபுதாபியில் இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு பேசும் பொருளாக இருக்குதுன்னு சொன்னால், மாஃபியா உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. நான் விஷயத்துக்கு வரணுன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா இல்லை வருஷமா 2-3 மாசமா நான் கொஞ்சம் கூடுதலாக கேட்டுக்கொண்டிருக்கேன். இலங்கையிலிருந்து வேறு அரபு நாடுகளுக்கு சரி, அபுதாபியில் தான் நான் பேசுகிறேன். அபுதாபிக்கு விசிட் வீசாவில் வாரது என்றது ஒரு சாதாரணமான விஷயம். அது யார் வேணும்னாலும் வரலாம். நம்மளுக்கு வீசா எடுத்தாச்சு 3 மாதம் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி நம்ம வந்துடுறோம். இது போக ஏஜென்சி மூலமா நாங்க இந்த நாட்டுக்கு வாரோம். இப்போ இந்த ஏஜென்சி கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசு ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கிட்ட வாங்குறாங்க. ஒரு சிலர் 5 வாங்குறாங்க, ஒரு சிலர் 7 வாங்குறாங்க. இப்படி வாங்கி நம்ம நாட்டில இருந்து ஆட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். ஓகே, சந்தோஷமான விஷயம். இப்போ நம்மளுக்கு இலங்கையில பொறுத்த மட்டும் நம்ம நிறைய பேர் வரம்ப போட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கஷ்டம், வேலை வாய்ப்பு இல்லை, இந்த போன்ற விஷயத்தால் நம்ம வெளிநாட்டுக்கு வரோம். ஓகே, நாம அந்த ஏஜென்சி யாரு, அவர் எப்படியாப்பட்ட ஆள், அவர் முதல் அனுப்பு நாட்கள் எல்லாம் போய் சேர்ந்து நல்ல இடத்துல வேலை செய்யறாங்களா இல்லையா என்றதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 2-3 மாசமா எனக்கு இந்த காதுக்கு நான் பார்த்ததுல நிறைய பேர் விசிட் வீசாவோட ஏஜென்சி மூலமா வேலை இல்லாம இங்க தவிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. அது மாதிரி நீங்களும் உங்களோட உறவுகள் யாராவது இப்படி வரணுமென்று யாராவது முயற்சி செஞ்சா தயவு செய்து வராதிங்க. நான் உங்களுக்கு விளக்கமா அந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். நீங்க 6 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து தான் வாரீங்க. 6 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே உங்களுக்கு சொல்றாங்க அப்படி நல்ல கம்பெனியில வேலை இருக்குது, இவ்வளவு சம்பளம், ஓட் டைம் இருக்குது, அது இதுன்னு சொல்லி தான் உங்களை அவங்க சொல்லி எடுக்கிறாங்க. இங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க இருந்து நீங்க ஏறிட்டீங்கன்னு சொன்னா, இங்க வந்தோடனே ஒரு சிலர் ரூம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, வேலையே கொடுக்கல. அப்படியாப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அதுக்காக வேண்டி தான் சொல்றேன், தயவு செய்து வெளிநாட்டுக்கு வர நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க. அந்த 6 லட்சம் ரூபாய் வச்சு நீங்க நாட்டில் உழைக்க பாருங்க. தயவு செய்து இந்த ஏஜென்ட்ஸ் வேலை பார்க்குற நீங்க பாவமான மக்கள் கஷ்டத்தின் மத்தியில தான் அவங்கள்ட்ட வராங்க. கடனைப்பட்டு வட்டிக்கு வாங்கி தான் இது மாதிரி அநியாயத்தை நீங்க செய்ய நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் இழப்பு அதிகமாக தான் போய்கொண்டிருக்கு. வீட்டு பிரச்சனைகள், அது இது எல்லாத்தையும் பார்க்கவே இயலாத நிலைமையில நான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செய்து யாராவது வெளிநாட்டுக்கு வாரேன்னு சொன்னா வராதிங்க. அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு யாரு அந்த ஏஜென்ட்ஸ், அவர் எங்க இருக்கிறார், என்ன செய்யறார் என்ற வீடியோவை நான் கட்டாயம் போடுவேன்.